ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாம் அண்ட் ஜெரி கிச்சன். நம்ம இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான உளுந்தங்கஞ்சி, அதுக்கு சூப்பரான காம்பினேஷன் தேங்காய் துவையல் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. உளுந்தங்கஞ்சி நம்ம இன்றைக்கி குக்கரில் பண்ண போகிறது கிடையாது, பாத்திரத்தில் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து அதில் 3/4 பங்கு அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி கொதிச்சிட்ருக்க நேரத்தில் நம்ம அரிசி உளுந்தெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி உளுந்தங்கஞ்சி பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். அடுத்ததாக 1 கப் அரிசிக்கு 1/2 கப் அளவுக்கு தோல் உளுந்து எடுத்துக்கிறேன். கடைசியாக இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இது 3ஐயும் சேர்த்து ஒரு 2 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணியில். அரிசி உளுந்தையெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ தண்ணியும் நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த அரிசியும் உளுந்தையும் நம்ம தண்ணியில் சேர்த்துக்கலாம். தண்ணியில் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எனக்கு இந்த அரிசி உளுந்து வேகிறதுக்கு 20லேருந்து 30 நிமிஷம் வரை ஆகும். நல்லா வேகட்டும். இப்போ அரிசி உளுந்தெல்லாம் சேர்த்து ஒரு 3 நிமிஷம் போல் ஆயிருக்கு. நான் இந்த நேரத்தில் 10 போல் பூண்டு தோல் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ 20 நிமிஷம் போல் ஆயிருக்கு. அரிசி உளுந்தெல்லாம் 3/4 வாசி வெந்திருக்கு. இந்த நேரத்தில் 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த நேரத்தில் நம்ம கஞ்சிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கும்போது கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம உளுந்தங்கஞ்சி ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருந்தால் ரெடி ஆயிரும். இப்போது நம்ம சேர்த்த அரிசி உளுந்து எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம உளுந்தங்கஞ்சி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒருவேளை உங்களுக்கு தண்ணி கன்சிஸ்டன்சியில் இல்லாமல் கட்டியாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க. கஞ்சி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இனி நம்ம இந்த உளுந்தங்கஞ்சிக்கு சூப்பரான காம்பினேஷன் தேங்காய் துவையல், அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்காய் துவையல் பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா காரத்துக்காக 7 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட காஞ்ச மிளகாய் இருந்துச்சுன்னா காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட காஞ்ச மிளகாய் இல்லை, அதனால் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அடுத்ததான் இது கூடவே 3 பல் பூண்டு, 1 துண்டு புளி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கடைசியாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி தெளிச்சிடக்கூடாது, கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம துவையல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம உளுந்தங்கஞ்சியும் தேங்காய் துவையலும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக டாம் அண்ட் ஜெரி கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.